வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு 60 முதல் 80 வயது வரை இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு கருவூலம் சார்பில் முக்கிய அறிவிப்பு வெளியானது. இது குறித்த விவரங்களை பார்க்கலாம். வருமான வரி 2023 2024 அசஸ்மெண்ட் இயர் 2024-25 ஒரு சில கருவூலங்களில் அட்வான்ஸ் டாக்ஸை பிடித்தம் செய்வதற்கு ஓய்வூதியர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியானது. எனவே வருமான வரி செலுத்துவது சார்ந்து ஓய்வூதியரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம். தற்போது பழைய வருமான வரி திட்டம், புதிய வருமான வரி திட்டம் என்று 2 வகைகளில் வருமான வரி திட்டம் அமலில் உள்ளது. இதில் பழைய வருமான வரி திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய சலுகையை பார்க்கலாம். 60 வயதிற்குள் இருப்பவர்கள் பழைய வருமான வரி திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.5 லட்சம் வரை வருமான வரி பிடித்தம் இல்லை. ரூபாய் 5 லட்சம் வரையில் 5% வரியும், ரூபாய் 10 லட்சம் வரையில் 20% வரியும், ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் 30% வரியும் செலுத்த வேண்டும். 60 வயது முதல் 80 வயதிற்குள் இருப்பவர்கள் பழைய வருமான வரி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3 லட்சம் வரை வருமான வரி இல்லை. ரூபாய் 5 லட்சம் வரையில் 5% வரியும், ரூபாய் 10 லட்சம் வரையில் 20% வரியும், ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் 30% வரியும் செலுத்த வேண்டும். 80 வயதிற்கு மேல் பழைய வருமான வரி திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் வரையில் வருமான வரி இல்லை. ரூபாய் 10 லட்சம் வரையில் 20% வரியும், ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் 30% வரியும் செலுத்த வேண்டும். மாத ஓய்வூதியம் ரூபாய் 46,475 கீழ் பெறுபவர்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் என்பது வராது. அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 கணக்கில் எடுத்துக்கொண்டு இதுக்கு வயது வித்தியாசம் இல்லை. மீறி வருமான வரி பிடித்தம் செய்தால் கருவூல அலுவலருக்கு கடிதத்தை கொடுக்க வேண்டும். பழைய திட்டத்தில் இருப்பவர்கள் புதிய வருமான வரி திட்டத்திற்கு வர விருப்பம் தெரிவித்து வரலாம். இதற்காக கருவூல அலுவலருக்கு கடிதம் கொடுத்தால் போதும். புதிய வருமான வரி திட்டத்திற்கு சேருவதற்கு வயது வரம்பு என்பது கிடையாது. குறிப்பாக பழைய வருமான வரி திட்ட சலுகைகள் என்பது புதிய வருமான வரி திட்டத்திற்கு கிடையாது. புதிய வருமான வரி திட்டத்தில் ரூபாய் 7 லட்சம் வரையில் வருமான வரி என்பது இல்லை. குடும்ப ஓய்வூதியர்களை பொறுத்தளவில் பழைய மற்றும் புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் வருமான வரி என்பது கிடையாது. அவர்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் என்பதும் செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.